ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய் நமதாம் காமதேனிவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக நம்மளுக்கு நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அஸ்ட்ராலஜி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நிறைய புக்கிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து, எண்கணிதம் நிறைய பார்க்குறாங்க. நியூமரலாஜி இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு, ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்க, நிறைய நம்ம ஜெயிக்கணும். எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலவரம், இது மாதிரி கிரக கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் நகரக்கூடிய கிரகங்கள், வருடக்கோள்களாக பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன் தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளுடைய இந்த கிரக பெயர்ச்சி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பங்குனியும் மாசி மாதத்துடைய 17ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாசி மகம் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணுறது, பாவங்கள் கர்ம வினையை போக்கக்கூடியது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பமேளாவுக்கெல்லாம் வருவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம்னு சொல்லலாம். அற்புதமான விஷயங்கள். வாஸ்து நாள் வருதுங்க, மகளிர் தினம் வருதுங்க, மார்ச் 8. பெண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பளிக்கும் விதத்தில் பெண்மையை போற்றுவோம். பாரதியார் பாடினதெல்லாம் நிறைய மங்கையரார் பிறப்பது மாத்தவம் கடக்கணும். அப்படி விசேஷமான இந்த மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகளிர் தினம். காரடையான் நோன்பு. கணவனுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரடையான் நோன்பு வருது. அது 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, இந்த யுகாதி பண்டிகைம்பாங்க. அவங்களுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வருது, பங்குனி 5ஆம் தேதிங்க. அதே போல் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. கால சர்ப தோஷங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தோடு பிறக்கும். அதாவது கிரகங்கள் ஒரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் கிரகமே இருக்காது. ராகு கேது அடைவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் 4 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இனி நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் மார்ச் மாதத்துடைய பலாபலனை பார்ப்போம். துலாம் ராசி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் எல்லாமே நல்லா இருக்குங்க மேடம் அப்படின்னாலும் 5ஆம் இடத்துலைக்கு நல்லா கேட்டுக்கணும். 6ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிரன் உச்சம் பெறதும், சனி பகவானுடைய சேகரதும், சூரியன் நடுவில் வராரு. இருந்தாலும் 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள். பூர்வ புண்ணியம் பலன் உண்டு, பூர்வீக தோஷம் உண்டு. துலாமுக்கு நல்லா கேட்டுக்கணுங்க. இந்த 5ஆம் பாவகம் என்னென்னா ஒரு கற்பனை, ஒரு கல்வி, நல்ல ஒரு லவ் பண்ணுறது, எல்லா ஆசை, எதாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை இது பண்ணக்கூடிய இடம், குழந்தைங்க, இது மாதிரி எல்லாம் நம்ம சொன்னாலும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு டெலிவரி ஆகுது, குழந்தை வருது, இந்த மாதம் டேட்டு குறிக்கிறது, இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மேக்சிமம் அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பூர்வீக தோஷமெல்லாம் கழிக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வ வழிபாட்டை எடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாங்க இந்த துலாமுக்கு மட்டும். ஏன்னா அத்தனை விஷயங்கள், சிக்கல்கள், போராட்டங்கள், திருமணமாகல, குழந்தை இல்லை, அப்பாவுக்கு உடம்பு முடியல, அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஏன்னா துலாமில் சூரியனும் ராகு இணைவு 4 கிரகம். இது தனி வீடியோவாக போடணும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் மருத்துவ செலவுகளாம் கொடுக்கும் அம்மா அப்பாவுக்கோ தாத்தா பாட்டிக்கலாம். துலாமுக்கு சிலருக்கு அறுவை சிகிச்சையே நடக்கும். பார்த்துக்குங்க, துளாராசிக்காரங்களோட வீட்டில் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் ஃபுட் பாய்சன் இது மாதிரி ஆகும், கவனமாக நேரத்துக்கு சாப்பிடணும். தொழில் அலைச்சி பயங்கர அலைச்சல் இருக்கும். அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இவங்கக்கிட்ட மதிப்பு இல்லை, அவங்க என்னமோ அவங்க வேலை வாங்குறாங்க, வீட்டில் வேலை 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 வேலைங்கிற மாதிரி ஆயிரும் துளாராசிக்கு.
எடுத்த காரியங்கள் பைய சரியாகும். குரு பெயர்ச்சி வரையும் சில போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் மார்ச் மாதம் உங்களுக்கு வழிபாடோடு நீங்கள் செய்யும் பொழுதும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை எடுக்கும் பொழுதும் கண்டிப்பாக இந்த அமாவாசையிலலாம் நல்லா திதி கொடுங்க. அமாவாசை வழிபாடு நல்லா எடுங்க, நல்லாயிருக்கும். அதுதான் பெரியோர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் துலாமுக்கெல்லாம் கிடைக்கணும்னா. ஏன்னா சூரியன் இங்கே நீச்சங்க, நல்லா கேட்டுக்கணும். சூரியன் இங்கே நீச்சம். அதனால் எப்பயுமே பெரியவங்களை மதிக்கிறது, அப்பா வழியில் கர்மா வந்துக்கிட்டே இருக்கும், பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தே இருக்கும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கான வழிபாடுனா விநாயகரை, அதை வயதோட்டம் பொறுத்துங்க. விநாயகர் அகவல் கேட்குறேன்னா கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த லாபம் அப்படிங்கிற இடத்துல பிரேக் ஆகுது. பணமெல்லாம் வருதுங்க, நிறைய சம்பாதிக்கிறேன், எல்லாம் வர்றது மாதிரியே போகுதுங்க. ரொம்ப நிற்க மாட்டேங்குது காசு. கடன் பிரச்சனை தீரவே இல்லை. 4 தடக்க பொண்ணு பார்த்தா 5ஆவது பொண்ணுங்க நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்குள்ள அது சரியில்லை இது சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் கலைஞ்சு போச்சுங்க. இப்படியே கைக்கு வர மாதிரி வாய்க்கு எட்டி அப்படி போயிடுதுங்க. இப்படியே உங்களுடைய இந்த 1.5 வருஷம் போராட்டம் தான். யாருங்க? துலாமுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்புக்கு வருவதற்கு முழுமுதல் கடவுளான விநாயகரை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அபிஷேகத்துக்கு பால், தேன், இது மாதிரி சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக வருது, அதில் போயிட்டு கொடுங்க. பொரி கடலை, அவிழ் பொரி கடலை வாங்கி உங்கள் கையால் நாட்டு சர்க்கரையெல்லாம் தனியாக வாங்கி கொடுத்தாலும் கலந்தாது கொடுத்து வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சிறப்பான மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம.